மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்ல கடன்பட்டிருக்கோம். என்ன ரீசன்னா, எங்களுக்கு வந்து அப்பப்போ வீடியோஸை பார்த்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டு என்கரேஜிங் வேர்ட்ஸ் அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு, நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மெசேஜஸ் வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்தது. ரொம்ப நல்லா இருக்குது வீடியோஸ், இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்ற வார்த்தையை ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரியான என்கரேஜிங் வேர்ட்ஸ் தான் எங்களை அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகும். அது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அது உங்களுக்கானது அப்படின்றத எப்போவும் மறக்காதீங்க. அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி எங்களோட டீமை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ ஒர்க் இருக்கும், அவங்களுக்கான சொந்த வேலைகள், அவங்களுடைய லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு சரி நான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக, ஒரே ஒரு வார்த்தைக்காக, சப்ஸ்கிரைபருக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக அவங்க இறங்கி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி பார்த்து ஜெராக்ஸ் போகிறதுக்குன்னு அவங்க ஒரு டீம் இருக்காங்க. அது பின்தட்டி கரெக்டாக பார்சல் பண்ணி அது கொரியர் அனுப்ப ரைட்டிங் ஒர்க்குக்குன்னு தனியாக டீம் இருக்காங்க. ஸோ நிறைய பேரோட உழைப்பு அது இருக்குது. இதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் இப்போ வாங்குறீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து எங்கேயாவது ஷேர் பண்ணி விட்டுடலாம். பிடிஎஃப் சுற்றி நடக்கும் இல்லையா? அதுமாரி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தரோட உழைப்பை நம்ம அது என்ன பண்ணக்கூடாது, அது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பாவம் இல்லையா அது? அதனால் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். நான் என்னோடய தரப்பாக என்ன சொல்லிக்கிறேன் எல்லார்கிட்டையும் அப்படின்னா, இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லார்ட்டையுமே முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்னால தான் நாம், ஸோ அவங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி கொடுங்க. எவ்வளோ பெஸ்ட்டாக கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தயவுசெய்து கொடுங்கன்னு. ஏன்னா இவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து நம்ம வாங்கி படிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் பல பேர் இருக்கலாம். அன்றாடம் வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்ற ஃபேமிலிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான எல்லாரையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். கொஞ்சம் அவங்களுக்கு பார்த்து செய்யணுன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்களும் நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கரெக்டாக ஒன்று ஒன்றும் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தான் தராங்க. ஏன்னா ஜெராக்ஸ் காஸ்ட்டு எங்கேயோ போகுது. புக்ஸு ஒன்று ஒன்றும் பார்த்தா மிரளுதுங்க உண்மையாகவே. அவ்வளோ அழகாக நீட்டாக அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா உள்ள ஆளை போட்டு எழுத வச்சு, ஏன்னா என் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே எல்லாமே வேணும் இல்லையா? ஸோ எந்த விட நல்லா எழுதுகிற ஆளுங்கள்லாம் போட்டு எழுத வச்சு, நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் தான் எழுதியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த டீம் ஒர்க்கை உதாசீனப்படுத்த வேண்டாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் எப்போ நாங்கள் சொல்லி வாங்குங்கன்னு சொல்லி வாங்குறத விட, உண்மையிலுமே நல்லா ஒர்த்தாதான்பா இருக்குன்றதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வாங்கிட்ட பிறகு தான் அது தெரியும் இல்லையா? நிறைய வாங்கினவங்களுடைய கமெண்ட் அப்பப்போ ஸ்டேட்டஸில் வைக்க சொல்லியிருக்கோம். பாருங்கள், நாங்கள் வந்து ஃபேக்காக எதையும் சொல்லலை அப்படின்னு. வாங்கினவங்களும் உண்மையாகவே சார் யுவர் மெட்டீரியல் வெரி வெரி ஒர்த் அப்படின்ற கமெண்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாருக்கும் போய் சேரணும். அதுதான் எங்களோட பிளான். நிறைய பேர் இப்போது அப்படியே பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடலாம். பரவாயில்ல, எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணுறோம், நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டா போகுதுன்னு ஷேர் பண்ணி விட்டுடலாம். பட் கொஞ்சம் பேர் இதுக்குன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வச்சுருக்காங்க. அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறோம். இல்லைனா ஒரு செகண்ட் ஆகாது, எல்லாத்தையும் நாங்கள் பிடிஎஃப் ஷேர் பண்ணி விட்டுருவோம். ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். இதே வேலையாக இருக்காங்க, வேறு எந்த வேலைக்கும் போகாமல். ஸோ தயவுசெய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்கேயும் ஷேர் பண்ணிக்கலாம் வேண்டாம். மெட்டீரியல் ஷேர் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. பிடிஎஃப் இப்போ நீங்கள் மெட்டீரியல் காசு கொடுத்து பை பண்ணுறீங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட்டு பிடிஎஃப் எடுக்கிறீங்க, எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே வாட்ஸ்அப் போட்டு விட்டுறீங்க. அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, மெட்டீரியல் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் வந்து அது ரிசீவ் ஆகுதோ அவங்களுக்குலாம் போய் சேரும், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம இதனால் ஒருத்தவங்க பாதிக்கப்படுவாங்கள்ல, அது வேண்டாமே. அது பாவம். அது அது மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பண்ணுறது இருக்க வாய்ப்பில்லை. வேணும்னு யாராவது இது வாங்கி அதுமாரி பண்ணால் தான் உண்டு. ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தருடைய அந்த என்கரேஜிங் வேர்ட்ஸையும் நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். இப்போ இல்லை, லாஸ்ட்டு 5 இயர்ஸாகவே வந்து கூட நின்றவங்க எல்லாரும். நாங்கள் இருக்கோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கூட நின்றவங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மெட்டீரியல் ஷேர் ஆகாமல் பார்த்துக்குங்க. இது ஒரு டீமோட ஹார்ட் ஒர்க். பாவம், அது சொல்லணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சொல்லிட்டேன். ஷேர் பண்ணிடாதீங்க எங்கேயும். வாங்குகிற மெட்டீரியல் நீங்கள் படிங்க. வேறு யாராவது படிக்கிறது கேட்டாங்கன்னா கூட உங்கள் புக்ஸை கொடுங்க, படிச்சுட்டு தந்துட்டோம். பட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதாவது வர மெட்டீரியலை ஸ்பைரல்லாம் உடச்சி அதை பேஜ் பை பேஜ் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக உருவாக்கி அதை குரூப்பில் தட்டி விட்றது, அது மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து. அது பண்ணி எங்களுக்கே வந்து பெரிய ஷாக்காக இருந்தது. இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது வந்து பெரிய ஷாக் ஆனோம். ஆனாலுமே நான் என்னன்றேன், என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்கும் சரி, சரி விடுங்க, அது வேணும்னு இப்படி பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும். நிறைய பேர் ரீச் ஆகாதவங்களுக்கு அப்போ தான் நல்லா ரீச் ஆகும். இவங்க சேனல் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்றது அப்போ தான் தெரிய வரும். சரி ஷேர் ஆகட்டும் விடுங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை ஊட்டுற வேர்டு தான் பேசினேன்.
ஆனாலும் பேசினாலுமே நான் உங்ககிட்ட தயவுசெய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதுமாரி பண்ணாதீங்க. என்ன ரீசன்னா, உழைப்பு பாவம் டீம் மெம்பர்ஸோட உழைப்பு. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு தக்க வச்சுக்கணும். அதை காலி பண்ணுறது நம்ம வேலை இல்லை, பாவம். ரைட். இப்போ என்னோட வேலை என்னென்னா, அழகாக ப்ராப்ளம் எடுத்து டீச் பண்ணி விட்டுறது. இதுதான் என் வேலை. அப்படியே என்னோட ஹேண்ட் ரிட்டன் யாராவது கேட்டாங்கன்னா, அதை பிடிஎஃப் ஆக்கி ஜெராக்ஸ் பண்ணி அப்படியே உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறது. இது நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மெட்டீரியல் ஏதாவது எழுதணுன்னா, எது எழுதணும் எழுதக்கூடாதுன்னு சிலபஸ் ஓரியன்டாக தான் எழுதுகிறாங்களான்றதை கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வாங்குகிற ஒரே ஒரு பேப்பர் கூட விடாமல் படிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து யூஜிடிஆர்பி அடிக்க முடியும். ஸோ நாங்கள் எழுதுகிற எதுவுமே வேஸ்ட் கிடையாது. இப்போ திடீர்னு எடுக்கிறாங்க, பிஜிடிஆர்பியில் இருக்கிறது அனுப்பிட்டுக்கிறீங்கன்னாங்க. பிஜிடிஆர்பி சிலபஸ்லேயும் அது இருக்குது. அந்த கண்டென்ட் அங்கே தான் ரெடியாக இருக்குது, அப்படியே எடுத்து வச்சு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதுங்க? அதை ஏன் திரும்ப எழுதிக்கிட்டு கரெக்டாக அதுக்குள்ளே அது மட்டும் எல்லாத்தையும் வைக்கல. யூஜிடிஆர்பி சிலபஸ் ஏதோ அது போய் அங்கே எங்கே இருக்கோ அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருப்போம். ஸோ பிஜிடிஆர்பி போட்டிருக்கு சார், தெரியாமல் அனுப்பிட்டீங்கன்னுலாம் கேட்காதீங்க. அதுமாரி கேட்கக்கூடாது. நாங்கள் அதுமாரி அனுப்பவும் மாட்டோம். தெளிவாக பார்த்து சிலபஸ்க்கு உண்டானது தான் அனுப்புவோம். சரிங்களா? தயவு செய்து மெட்டீரியல்ஸ் எங்கேயும் ஷேர் பண்ணாதீங்க. ஒரு டீம் ஒர்க்கோடைய ஹார்ட் ஒர்க் பாவம். சாப்பாடு கூட பொருட்படுத்தாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணாங்க. ஒருத்தர் 2 பேரோட வேலைன்னா அது ஈஸியாக தூக்கி போட்டு போயிடலாம். பட் ஒரு டீமாக அதை பண்ணுறாங்க. அதாவது கோச்சிங் சென்டர் கூட போட்டு நேரில் வர வைக்கணுன்ற பிளான்லலாம் இருக்காங்க. நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ணணும். ரைட். முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணுவோம். நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சொல்கிறேன். என்ன ரீசன்னா, முதல்ல இதுமாரிலாம் ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்லி முதல்ல காது கொண்டு வந்தீங்க. நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இங்கே ஷேர் ஆகிருக்கு பாருங்கள் சார் அப்படின்னாங்க. சரி விடுங்க, பரவாயில்ல, அப்போயாவது நம்மளது நல்லா ரீச் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வச்சுட்டேன். பட்டு நம்மளது ஒரு 6000 கொஷின் தான் நம்மளதா? இல்லைங்க, 85 புக்லெட்டு. வெறும் 6000 கொஷின்லாம் போதும். ஆனால் புரிஞ்சு படித்தா போதும் தான் அது. பட்டு அதையும் தாண்டின மெட்டீரியல் 85 புக்லெட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்க முடியாது. எங்களுடைய 85 புக்லெட் வாங்கிட்டா நீங்கள் சிஎஸ்ஏஆர், செட்டு, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபுல் காம்போ அது பயங்கரமாக வரும். அந்த 85 புக்லெட் தான் ஃபுல் செட் மெட்டீரியல். அதை வாங்கி படிங்க. இப்போ வீடியோ போடுறோம் இல்லையா, இப்போ என்னென்னா நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னென்னா, இந்த 4 இயர் காம்ப்ளெக்ஸு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், மெக்கானிக்ஸு, ப்ராபபிலிட்டி, இந்த 5 யூனிட் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5, இந்த 5 யூனிட்டுக்கு ஒரு 9 புக்லெட் சொல்லியிருந்தேன் இல்லையா, வெறும் 1500 ருபீஸ்க்கு. அந்த 1500 இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆன காஸ்ட்டுங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஆனாலும் இது கூட சப்ஸ்கிரைபருக்காக 4 இயர் காம்ப்ளெக்ஸு, மெக்கானிக்ஸு, ப்ராபபிலிட்டி நான் போட சொல்லிட்டேன். ஏன்னா இது என்னோட ஹேண்ட் ரிட்டன் தானே, பரவாயில்ல இருக்கட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வெறும் 1500க்கு. பட் எல்லோரும் இது தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபுல் செட்டு வாங்குறதே மறந்துட்டாங்க. ஃபுல் செட்டு வாங்குங்க, அதுதான் ரொம்ப சேஃபு. இது எதுக்குன்னா, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு பயங்கர டார்ச்சர் பண்ண ப்ராப்ளமாக இருக்கும்ல, அதுவும் யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கணும். கண்டதை எடுத்து கொடுத்துடக்கூடாது. யூஜிடிஆர்பி சிலபஸில் உள்ள மற்ற பிஜிடிஆர்பி, செட்டு, சிஎஸ்ஏஆர் இங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கடினத்தன்மை ஏற்றுறாங்க. ஸோ இங்கே தான் சிலபஸில் யூஜிடிஆர்பியில் இருக்குது. பட் அங்கேயும் சிலபஸில் இருந்து அதை கேட்டிருக்காங்க. அதை பார்த்து அடிச்சிருப்பேன். ஒரு 125 பக்கம் உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தனித்தனியாக 4 பிடிஎஃபாக பின் தட்டிட்டேன். ஒரே பிடிஎஃபாக நான் பின் தட்டிருக்கலாம், ஸ்பைரல் போட்டிருக்கலாம். பட் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தலை சுற்றிடுன்றதுனால பிரிச்சுட்டேன். 4 பார்ட்டாக பிரித்து சிறுக படிக்கிற மாதிரி வச்சுட்டேன். இது வெரி ஒர்த்துங்க, விட்டுறாதீங்க. வெறும் 1500க்கு அனுப்பி எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களால் பார்சல் போட முடியல. எங்களுக்கு இது ஆக்சுவலாக பெரிய ப்ராஃபிட் கிடையாது. பட் ஆனாலும் சப்ஸ்கிரைபருக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல், அதாவதுங்க தினமும் விவசாய வேலை செஞ்சுன்னு கஷ்டப்பட்டுட்டு படிக்கிற சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எனக்கு கால் பண்ணாங்க, பேசும்போதெல்லாம் கண் கலங்குச்சு. உண்மை அது. அது அப்படியே ஃபீல் பண்ணாங்க வழி. சரி இருங்க உங்களுக்கு அனுப்புகிறேங்கன்னு தான் இந்த 9 புக்லெட்ஸ் ரெடி பண்ணது அவங்களுக்காக. அவங்க வாங்குறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் எல்லாருமே இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்ன தான் இருக்குது பார்த்துடலாம், அவரோட ஹேண்ட் ரிட்டன் அப்படியே நல்லா இருக்குது. அவர் கேட்டாங்க, சார் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் எனக்கு அனுப்பி முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அவருக்கு அனுப்பி வச்சிட்டோம். ஸோ இதோடைய பார்சல் தான் அதிகம் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனாலும் ஃபுல் செட்டு வாங்கி படிங்க, அதுதான் சேஃப். இது தேவை தான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுனால தான். ஏன்னா கடினமான ப்ராப்ளமாக இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு மட்டுமே 1500 சார்ஜ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தானது. அது கூடவே 4 இயர் தரேன், காம்ப்ளெக்ஸ் தரேன், மெக்கானிக்ஸ் தரேன், ப்ராபபிலிட்டி தரேன். ஓகேவா?
சரிங்க. இப்போ இங்கே பாருங்கள், நேற்று ஒருத்தருக்கு எப்போ தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முடியும் சார், ஆல்ரெடி முடிச்சிட்டோம், ஆனாலுமே இன்னும் நிறைய புது சப்ஸ்கிரைபர் வராங்க, அவங்க டிஃப்ரெண்ட்டாக இது வேணும் அது வேணும் அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்க இது கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, சார் அந்த டி மாதிரி போட்டு வருதில்ல சார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அது நடத்துங்க. டி மாதிரி போட்டு வர்றதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, இது வந்து செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வீடியோ கொடுங்க அப்படி கேட்கணும். சரிங்களா? ஒவ்வொன்றும் தெளிவாக படிக்கணும். சரி, அப்படி அதை கேட்டாங்களேன்னு ஒரு வீடியோ நேற்று போட்டாங்க, வியூஸ் பிச்சுக்கிச்சு. எப்போ போட்டேன்னு அது அவ்வளோ டிமாண்ட் போட்டிருக்கு, வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, ஒன்றும் வரி பண்ணாதீங்க, நல்ல செம்ம டீச்சிங், 100% அந்த இது சிம்பிள் போட்டு ஒரு வெரி நைஸ் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பண்ணிடுறீங்க, கமெண்ட்டை யூடியூப் கமெண்ட்லேயே கொடுங்க தயவுசெய்து, ஏன்னா அதுதான் எங்களுக்கு ரீச் ஆகும். வாட்ஸ்அப்பில் கொடுக்குறது எப்படி மற்றவங்க வியூ பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணி சூப்பர் தேங்க்ஸ் சொல்கிறத விட யூடியூப் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஓகே, சரிங்க. இப்போ இங்கே பாருங்கள், த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் என்னன்னு கேட்குறாங்க. சிறப்பு தீர்வு அப்படின்வாங்க தமிழில். சிறப்பு தீர்வு கண்டுபிடிங்க இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. இதுக்கு இது செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். சரிங்களா? எங்கள் முன்னாடியே இந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர், அது அந்த ப்ராப்ளமும் நான் அனுப்பியிருக்கேன். இந்த 9 புக்லெட்டில் அது இருக்குது, இதுவும் இருக்குது, இந்த மாடலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த 9 புக்லெட்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அதுலேயும் அந்த 4 புக்லெட்டு தான் வெயிட்டு. சரிங்களா? ஓகே, அதுக்காக இந்த 4 இயர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க, வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வாங்கி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? கம்மியாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் முக்கியமானதுங்க, விட்டுறாதீங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா அவங்க பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் கேட்குறாங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு 1 பை இந்த டி டேர்ம்ஸ், இது டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1 இன்ட்டு போட்டு இந்த ரைட் சைடில் ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது அதை போட்டுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷன் அப்படியே கொண்டு வந்து போட்டுக்கோங்க, அங்கே என்ன வேணாலும் இருக்கும். ஓகே, இந்தமாதிரி ட்ரிக்னமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா உள்ள இங்கே இருக்கு இல்லையா, அந்த காஸ்க்கு உள்ள எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த உறுப்பு 2 அதை எடுத்து ஸ்கொயர் பண்ணி, அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட், அப்புறம் தான் மைனஸ் போடணும். ஓகே, மைனஸ் 2 ஸ்கொயர் இதை எடுத்துகிட்டு வந்து டி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நம்ம போடணும். சப்போஸ் இங்கே ஒரு 6 இருந்தால் மைனஸ் 6 ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு நம்ம போடணும். இப்போ சப்போஸ் இங்கே ஒரு 4 இருந்தால் மைனஸ் 4 ஸ்கொயர் அதை டி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல போடணும். இப்போ நம்ம டி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல மைனஸ் 2 ஸ்கொயர் போடணும் இங்கே இந்த இதில். ரைட்? ஸோ பிஐ தான், இதை கீழே போட்டுடுறீங்க, இந்த ரைட் சைடில் இருக்கிறத கொண்டு வந்து இன்ட்டு போட்டு மேலே போட்டுக்கிறீங்க. ஓகே, சரிங்க. இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேனோ அதை செய்யலாம். 1 பை டி ஸ்கொயருக்கு மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1. ஏன்னா இந்தமாதிரி ட்ரிக்னமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் வந்துடும். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இங்கே வந்தால் என்ன பண்ணணும்னு நேற்று வீடியோ போட்டேன், அதான் வியூஸ் பிச்சுச்சு. இப்போ இந்தமாதிரி ட்ரிக்னமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்றத ப்ராப்ளம் நடத்திடலான்னு இன்றைக்கி வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, இப்போது 1 பை மைனஸ் அப்படியே இருக்கட்டும், 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2d ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் 2x. ரைட்? 1 பை இந்த ஃபஸ்ட்டு 2d எழுதிக்கிறேன், 1 மைனஸ் 4 வந்து மைனஸ் 3, இப்போ மைனஸ் 3 இன்ட்டு காஸ் 2x. ஓகே, இப்போ இதோட காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது டி ஸ்கொயருக்கு அந்த வேல்யூ கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்ட பிறகு மீண்டும் ஒரு வேலை செய்யணும். ட்ரிக்னமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் என்ன பண்ணணும், இது இந்த சைனை மட்டும் மாற்றி மேலே எங்கேயும் பெருக்கிங்க. அப்போ 2d ப்ளஸ் 3 மேலே, கீழே வந்து 2d மைனஸ் 3 1, 2d ப்ளஸ் 3 1, மேலே எங்கேயும் 2d ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ணும்போது மேலே 1 தான் இருக்கும், கீழே 2 வந்துடும். என்னென்ன வரும்? 2d மைனஸ் 3 இன்ட்டு 2d ப்ளஸ் 3, ஓகே, இன்ட்டு காஸ் 2x. ஓகே, ஈக்குவல் டு 2d ப்ளஸ் 3 டிவைடட் பை இது a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ a வந்து 2d தான் a, அப்போ 2d ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 2x. ரைட்?
இப்போ 2d + 3 divided by 2 square 4 d square. அப்போ 2 square d square minus 3 square வந்து 9 into cos 2x. இந்த ஸ்கொயர் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது 2d + 3 divided by 2 square 4. d ஸ்கொயருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், d square equal to -2 whole square இல்லையா. -2 ஸ்கொயர் வந்து என்ன ஆகிடும், -4. அப்போ d ஸ்கொயர் இருக்கிறதுல இங்கே -4 கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு 4, அப்போ இங்கே இதுக்கு ஒரு -4, அப்போ -16 வரும். -16 -9 into cos 2x. இந்த d ஸ்கொயர் மதிப்பு -4 வந்து இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2 ஸ்கொயர் ஒரு 4, d ஸ்கொயருக்கு ஒரு 4, 16 மைனஸ் இருக்கிறதுனால -16. ஓகே, இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இந்த ரெண்டுக்குமே இந்த cos 2x எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது 2d cos 2x + 3 cos 2x டிவைடட் பை உள்ளே எடுத்து இதுக்கும் இதுக்கும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு -16 -9 -25. ரைட். இப்போ டின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த 2 அதில் ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்களேன். பாருங்கள், cos ax டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா -a sin ax. அந்த ஃபார்முலா சார்ட் நான் அனுப்பியிருக்கேன். நிறைய பேருக்கு அந்த ஃபார்முலா சார்ட்டே தான் கேட்குறீங்க, அனுப்பிச்சிட்டேன். ரைட். அது அப்படியே ஒரு சோத்தில் இல்லை டோரில் ஒட்டி விட்டு தினமும் அதை பாருங்கள். தினமும் பரிச்சை வரைக்குமே அதை பாருங்கள். ஃபார்முலாஸ் அவ்வளோ ஃபார்முலாஸ் நான் 2 சார்ட் அனுப்புவேன். 2 சார்ட்டு, ஒரு சார்ட்டு மட்டும் வாங்கினவங்க இன்னொரு சார்ட்டு ரெடி ஆகிடுச்சு, அதை வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். அப்போது இது ஏ மாதிரி முன்னாடி வந்துடும், 4 ஆகிடும். அப்போ 4, இப்போ -1 இருக்குது. ஏன்னா cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2 sin 2x. sin 2x ஆல்ரெடி இருந்த 2ஓட வெளியே வர ஒரு 2 வந்து மல்டிப்ளை 4 ஆகிடுது. ஓகே, இதை அப்படியே தான் வச்சுக்கணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. இதுக்கு மட்டும்தானே d இருக்குது. அப்போது 3 cos 2x டிவைடட் பை -25. ரைட். இந்த மைனஸ் எடுத்து மேலே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா சைன் சேஞ்ச் ஆகிடும். அப்போ இது ஃப்ரண்ட், இது பாசிட்டிவ் ஆகிடும், இது நெகட்டிவ் ஆகிடும். அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 4 sin 2x, இது வந்து இந்த மைனஸால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறோம் எல்லாத்துக்கும். அப்போ ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 cos 2x டிவைடட் பை 25. இதாங்க பர்டிகுலர் இன்டெக்ரல். இது ஜென்ரல் சொல்யூஷன் கிடையாது, பர்டிகுலர் இன்டெக்ரல். இது பர்டிகுலர் இன்டெக்ரல் இருந்தால் தான் ஜென்ரல் சொல்யூஷன் எழுத முடியும் இல்லையா. ஆனால் அவங்க பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் கேட்குறாங்க. இவ்வளோ தான் தீர்வு. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எங்கே எது கரெக்ட் ஷூட் ஆகுது பாருங்கள். ஆப்ஷன் டி. ரைட். இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி ஒரு நியாயமான கேள்வி ஒன்று கேட்குறீங்க. நான் இந்த மாதிரி எனக்கு அங்கே முதல்ல ஷீட்டு போட்டு பார்க்க கொடுப்பாங்களா, இந்த மாதிரி போட்டு பார்க்க முதல்ல நேரம் இருக்கா அப்படின்னு. இல்லைங்க, இங்கெல்லாம் ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம அப்படியே மைண்ட்லேயே ஸ்கிப் பண்ணிக்கின்னு அடுத்த ஸ்டெப் போவோம்ல, அதை போட ஆரம்பிச்சிடணும். இது புரிதலுக்காக நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டது. ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இப்போ இந்த ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் நேரடியாக என்னால் இந்த ஸ்டெப்புக்கு வர முடியும், இதுக்கு வர முடியும். இதுக்கப்புறம் டேரெக்டாக என்னால் சொல்யூஷனே மைண்டில் கால்குலேட் பண்ணி போட்டு இங்கே நிறுத்த முடியும். இந்த 3 ஸ்டெப் மட்டுமே போட்டு அப்படி பண்ணால் இப்படி பண்ணிக்கிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ப்ராப்பராக லேர்னிங்கில் இருப்பாங்க நிறைய பேர். பேசிக்காக இருக்கிறவங்களுக்குலாம் தேவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். அதனால தான் நம்ம சேனலோட வியூஸ் பிச்சுக்குது. அதனால தான் நல்ல கமெண்ட் வருது. இந்த மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது யாரும் அப்படின்னு மனசார வாழ்த்துறாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்க. இதிலே ஊறி போனவங்களுக்கு அப்படியே மைண்ட்லேயே போட்டு ஆன்சரை டிக் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபரே இருக்காங்க. அது ஏன் சார் இவ்வளோ தெளிவாக எழுதிங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு. அதனால தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, நல்லா புரியுதுன்றாங்க, தேங்க் பண்ணுறாங்க. ரைட். நீங்கள் பார்த்துட்டு போட்டு போகிறவங்களா இருந்தால் அப்படியே ஒரு தடவை நோட் பண்ணிங்க, அவ்வளோதான், போதும். சரிங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பிஐ தான் கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் சொல்யூஷன் அவங்க கேட்கல, பிஐ கேட்குறாங்க. பிஐ ஈக்குவல் டு 1 சரிங்க சார், ஜென்ரல் சொல்யூஷன் என்ன சார்? ஒய் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டு நிறைய ஒரு 10 ப்ராப்ளம் ஒன்றா ஒரே வீடியோ நேற்று போட்டாங்க. 10 5 தெரியல எத்தனை ப்ராப்ளம் என்னல.
சிஎஃப் கண்டுபிடிக்கிறது நடத்தியிருப்பேன், பிஐ கண்டுபிடிக்கிறது நடத்தியிருப்பேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஜென்ரல் சொல்யூஷன் சொன்ன வீடியோ போட்டேன், அப்லோடு. இப்போ வெறும் பர்டிகுலர் இன்டர்வல் மட்டுமே கேட்டு நடுங்க வர்ற ப்ராப்ளம் ஒரு சிலது இருக்குது, அதை வந்து கொடுத்துட்டு வரேன். சரிங்களா? ஓகே. இப்போ பிஐ ஈக்குவல் டு இந்த டி டேர்ம்ஸு கீழே எழுதிங்க. 4d² மைனஸ் 12d ப்ளஸ் 9 இன்ட்டு போட்டு இந்த சைடு இருக்குல்லையே இங்கே இ பவர் 3x/2 அதை இன்ட்டு போட்டு அப்படியே பக்கத்துலேயே மேலே எழுதிக்கணும், அவ்வளோதான். இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்துட்டால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3/2 இருக்கு இல்லையா, அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னாவோ அதை கொண்டு வந்து டி இருக்கிற இடத்துலலாம் கொடுக்கணும் உள்ளே, ரைட்? அப்போ இந்த 3/2 தான் இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் மேலே எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கீழ் அதை கொண்டு வந்து டிக்கு கொடுத்துட்றோம். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்தால் இந்த வேவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் ட்ரிகோனமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் டி ஸ்கொயருக்கு அந்த கான்ஸ்டன்ட்டை ஸ்கொயர் பண்ணிவிட்டு முன்னாடி மைனஸ் போட்டு அந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ட்ரிகோனமெட்ரி ஃபங்க்ஷன் கிடையாது, இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்தால் மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க. 4 இன்ட்டு டிக்கு என்ன போட சொன்னேன், 3/2 ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் 12 இன்ட்டு டிக்கு 3/2 ப்ளஸ் 9 இன்ட்டு இ பவர் 3x/2. அந்த கான்ஸ்டன்ஸ் கொண்டு வந்து போட்டுட்டு திருப்பினும் அதை அப்படியே எழுதிக்கணும், ஃபங்க்ஷனை எடுத்துடக்கூடாது. ஓகே. ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 3/2 ஸ்கொயர் பண்ணால் 9/4 இல்லையா, மைனஸ் இது வந்து என்ன பண்ணிடுங்க, இது கட் பண்ணுறதாலும் கட் பண்ணலாம், இது டினாமினேட்டர் 2 அப்படியே வச்சுட்டாலும் வச்சுங்க. 12 இன்ட்டு 3 36. ஸோ 36/2 ப்ளஸ் 9 இன்ட்டு இ பவர் 3x/2. ஓகே, அவ்வளோ. இது நீங்கள் கட் பண்ணுறதாலும் கட் பண்ணிக்கலாம், இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயே கூட கட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி கூட கட் பண்ணிக்கலாம். 18 டைம்ஸ் 2 வந்து 36. அப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எழுதுகிறேன். 1/9 மைனஸ் 18 ப்ளஸ் 9 இன்ட்டு இ பவர் 3x/2. ஓகே. இப்போ பாருங்கள், இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகிடுது, நமக்கு 0 ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை சொல்யூஷனாக எடுத்துக்காமல் இந்த மாதிரி எடுத்துக்கூடாது, 0 வர இடங்களில் மட்டும். சார் நான் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு மேலே எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து டிக்கெலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ண 0 ஆகிடுச்சு. அப்போ என்ன சார் பண்ணணும், 0 ஆகிட்டால் மட்டும் என்ன பண்ணணும், இதை ஃபேக்டராக பிரிக்கணும், இதோட ஃபேக்டர்ஸை எழுதணும். எப்படி சார் ஃபேக்டர் எழுதுறது? இப்போது 4 இன்ட்டு 9 36, ரைட்? இப்போ இந்த 36 மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும், ஆட் பண்ணால் -12 வரணும். அந்த மாதிரினா -6 இன்ட்டு -6, இப்போ ப்ளஸ் 36 வந்துடும். -6ம் -6ம் -12 வந்துடும். ஸோ அப்போ உள்ளே இருக்கிற இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா 4d² இந்த -12dயை -6d -6d ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ப்ளஸ் 9 ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டாக பிரிச்சுட்டு இப்போ காமன் டேர்ம்ஸ் ரெண்டுலேருந்து வெளியே எடுக்கிறேன். எவ்வளோ எடுக்கலாம், 2 எடுக்கலாம், ஒரு டி எடுக்கலாம். ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இப்போ இதிலேருந்து மிச்சம் இங்கே 2d இருக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். மைனஸ் இங்கே வந்து 3 மட்டும்தான் இருக்கும், அப்போ தான் 6d வரும். இங்கேருந்து -2 மட்டும் வெளியே எடுக்கலாம். எடுத்துட்டா இங்கே வந்து ப்ளஸ் 3d இருக்கும். இங்கே 2 எடுக்க முடியாது, 3 ஆனால் எடுக்கலாம். 3 எடுத்தால் இங்கே 2 வரும். ஸோ 3 2s are 6 வரும். மைனஸ் வெளியே எடுத்துட்டால் இங்கே ஒரு மைனஸ் ஆகிடும், ரைட்? அப்போது 3 இருந்தால் தான் 3 3s are 9 வரும், ரைட்? இப்போ 2d -3 இங்கேயும் 2d -3 காமனாக ஒரு 2d -3 எடுத்துகிட்டு இங்கே வெளியே இருக்கிற 2d -3 அப்படி ஒன்றா சேர்த்துக்கலாம், 2d -3. அப்போது இதோட ஃபேக்டர்ஸ் இங்கே பாருங்கள், இதோட ஃபேக்டர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, 1/2d -3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 3x/2. சரிங்களா? திரும்ப சொல்கிறேன். இப்போது இந்த டி டேர்ம்ஸை 1/n போட்டு எழுதுனீங்க. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் கூட என்னென்னு அதை கொடுத்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு கோஎஃபிஷியன்ட் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே 0 வருது பாருங்கள். கீழே 0 வந்தால் மட்டும் அது 0ன்னு போட்டு அந்த ஸ்டெப்பை வந்து போடவே கூடாது, அப்படி நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்னா இதை ஃபேக்டர்ஸாக பிரித்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு எழுதிக்கணும். 2 ஃபேக்டர் இந்த மாதிரி வருது, ரெண்டுத்தையுமே கொண்டு வந்து எழுதுங்க. அடுத்த ஸ்டெப்பில் கூட இந்த ஸ்கொயர் போட்டு எழுதுங்க. ஓகே. இப்போ டிக்கு 3/2 கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு வைங்களேன், மீண்டுமே 0 வரும் இல்லையா? ஸோ 0 வந்ததுனால தான் நான் இந்த ஸ்டேஜுக்கே போனேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய டேர்ம்ஸ் எத்தனை இருப்பாருங்க, இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், ரெண்டுமே 0 ஆகுது. இப்போ ரெண்டுத்தையும் எழுதி காட்டுறேன் பாருங்கள். 1/2
2d minus 3 into 2d minus 3 into e power 3x by 2. ஸோ இது ரெண்டு ஃபேக்டர்ஸ் தானே. இப்போ கொண்டு வந்து கொடுக்கும்போது இது 0 ஆச்சுன்னா எக்ஸ் போட்டுக்கு சொன்னேன், இதுவும் 0 ஆச்சுன்னா x² by 2 போட்டுக்கு சொன்னேன். அப்போ இது மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு டேர்மே பிரச்சனைக்குரிய டேர்ம் சொல்ல வரேன். ஒரு டேர்ம் பிரச்சனைக்குரிய டேர்ம் வந்தால் எக்ஸ் போட்டு, பிரச்சனை இல்லாத டேர்முக்கு டிக்கு 3/2 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ரெண்டு டேர்மே பிரச்சனைக்குரியதாக இருக்குது, 0 ஆகுதுன்னா இதை மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு x² by 2 போட்டுக்கணும். போட்டுட்டு e to the power 3x by 2. இவ்வளோ தாங்க. இதாங்க பர்டிகுலர் இன்டெக்ரல். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் எதுன்னு பாருங்கள். x² by 2 e power 3x by 2. ஆப்ஷன் ஏங்க. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில இதெல்லாம் வந்து வேகமாக போடணும். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. இல்லை சார் நீங்களே போட்டுருங்க, நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னாலும் நான் சால்வ் பண்ணி தரேன். சரியா? இன்னும் நிறைய ப்ராப்ளம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருங்க. இந்த ப்ராப்ளம் போட்டவங்க இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி pi1 pi2 pi3ன்னு போட்டு 3 piயும் சேர்த்து சொல்லணும். இது 4ல் எது வருது கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? ஓகே. இல்லை சார் நீங்களே போட்டுருங்கனாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கொடுத்துட்றேன், கமெண்ட் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.